ஹோய் தங்கங்களா, நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து நிறைய பேர்த்திட்ட ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். ப்ளீஸ் தயவு செய்து ஃபுல்லாக பாருங்க. ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நான் ஒரு 11 லட்சம் மாதிரி கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. நம்ம வந்து ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருப்போம், இல்லை லவ்வராக கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணத்தில் வாங்குவாங்க. நம்மளுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு சரி ஒரு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரூபா வாங்குவாங்க, அந்த 10 ரூபாய் திருப்ப கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 ரூபா வாங்குவாங்க, அது திருப்ப கொடுப்பாங்க. அப்படியே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நானும் அப்படியே கொடுக்க 1.5 லட்சம் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்து அப்படியே பேச்சுவார்த்தையெல்லாம் கம்மியாகி பணம் கேட்க வந்து சண்டை அதிகமாயிட்டு நானும் டைம் கொடுத்து பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டேஷனில் போய்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். வந்து தரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டு IG லெவலில் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏமாந்தவங்க இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கணும், ஏமாத்தினவங்க மேல இடத்துல போய் பார்ப்பாங்க. ஆனா நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, கண்டிப்பா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டே எனக்கு சாதகமா வந்தது. ஜிபே டிரான்சாக்சன் ஃபுல்லாவே ஜிபேல கொடுத்திருந்தேன். கையில 3 லட்சம் கொடுத்திருந்தேன். மிச்சம் எல்லாமே ஒரு 8:40 போல ஜிபேல வந்திருந்தது. அவங்க ஜிபேல கொடுத்தது என்னவோ 5:25 சம்திங் தான் வந்தது. இதுலயே வந்து ஒரு பொய் இருக்குல்ல. ஆனா வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னன்னா, நான் 5 லட்சம் தான் கொடுத்திருக்கேன், அவங்க ஜிபேல வந்து 8 லட்சம் கொடுத்ததா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்ல வந்து ஜிபேல கொடுத்தது மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டு இன்னும் எனக்கு 2.55 தரணும் அப்படின்னு சொல்லி IG வந்து முடிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நான் சம்பாரிச்சிருப்பேன். இன்ஸ்டாலையும் எங்க அக்காட்ட வாங்கியும் அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ப்ளீஸ் உங்க காலில் எல்லாருமே விழுந்து கேட்கறதா கூட நீங்க நினைச்சுக்கோங்க. யாருக்குமே அமௌண்ட் மட்டும் தராதிங்க. ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அமௌண்ட் கேட்கறாங்களா இல்ல அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுங்க. எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இல்ல அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுங்க.